கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் ஆண்டுடைய கிருபையும் இரக்கம் நடத்துவதாக. இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பகுதியை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீதம் 37:4 நாம் வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய இடத்துல பேசுகிறவரா இருக்கிறார். அருமையான ஒரு வேத பகுதியை பாருங்க. ஆண்டவர் கர்த்தரிடத்துல நாம் மனம் மகிழ்ச்சியா இருக்கும் போது, ஆண்டவரோடு நம்ம சந்தோஷமா இருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அருமையான ஒரு வேத வசனம் பாருங்க. நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். நமக்கு செய்து கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த நாள்ல நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, யாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, எந்த வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, இல்ல ஒருவேளை வியாதிக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு தத்தமாய் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அவர் அருளச் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனங்களையும் போராட்டங்களையும் மாற்றுவதற்கு ஆண்டிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இருதயத்தின் வேண்டுதலை அவரை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவர் இருக்கிறார். பாருங்க, பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிற தெய்வம் அவர் மாத்திரம்தான். நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை நம்ம எல்லாவற்றையும் கேட்கிற அவர் தான். ஒருவேளை மனுஷன் கூட நம்முடைய வார்த்தைகளை கேட்காம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை என்றென்றைக்கும் கேட்கிறவர். நம்ம அவருடைய சமூகத்துல 1 மணி நேரமாவது விழித்திருந்து நாம் ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை ஆண்டவர் நாளில் செய்வார். இன்றைக்கும் ஆண்டவர் வாக்கு தத்தமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க விசுவாசத்தோடு இந்த வசனத்தை விசுவாசித்து இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்பாருங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அவர் மேல விசுவாசத்தை வைங்க, அவர் மேல பாரத்தை வைங்க. கண்டிப்பா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா பலவீனங்களையும் மாற்றி, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்க இதயத்தின் வேண்டுதல்களை கேட்டு கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செய்வோமா? கண்களை மூடி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வேத பகுதிக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். வசனத்திலே கேட்டது போல எங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு எங்களுக்கு பதில் தாரும். தாழ்த்தி தருகிறோம். வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே